இந்த வீடியோல நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய ஆசைகளை எப்படி முறையா கேட்கறது அப்படின்றத பத்தி தான் 6 கேள்விகளா பார்க்க போறோம். நம்பர் 1, இந்த உலகத்துல வாழக்கூடிய மனுஷங்கள் எல்லாருமே மேக்சிமம் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அடையக்கூடியதாகவும் ரொம்பவே எளிமையானதாகவும் தான் இருக்கு. அப்படி இருந்துமே அது ஏன் நிறைவேறவே மாட்டேங்குது? நம்பர் 2, நான் என்னுடைய ஆசையை ரொம்பவே தெளிவாகவும் முழு நம்பிக்கையுடனும் இந்த யூனிவர்ஸ் கிட்ட சொன்னேன். ஆனா அது பல வருஷமாகியும் இன்னும் நடக்கவே இல்லை. உண்மையிலேயே இந்த யூனிவர்ஸ் அதை நிறைவேற்றுமா அப்படின்ற கவலையே என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன வழி? நம்பர் 3, இந்த சினிமாவில எல்லாம் ஹீரோ ஹீரோயின்ஸ் ஒருத்தர் முதல்ல சந்திக்கும் போது மணி அடிக்கிற சத்தம், தூரத்துல இருந்து வெளிச்சம் வர்றது, இந்த மாதிரியான நிறைய சிக்னல்ஸ் இவங்க தான் உங்களோட லவ் அப்படின்ற மாதிரி இந்த யூனிவர்ஸ் காமிச்சு கொடுக்கறதா காட்டி இருப்பாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி சிக்னல்ஸ் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரியான சிக்னல்ஸ் எல்லார் வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? நம்பர் 4, மறதி அப்படின்றது ஒரு தேசிய வியாதி அப்படின்ற பழமொழியை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இருக்கும்போது இந்த யூனிவர்ஸ் கிட்ட எவ்வளவு ஆசைகள் வந்து சேருது. அப்போ இந்த யூனிவர்ஸும் கொஞ்சம் ஆசைகளை மறந்து போயிடுமோ? அதனாலதான் நம்ம ஆசை இன்னும் நிறைவேறவே இல்லையோ? நம்பர் 5, எத்தனையோ பேர் யூனிவர்ஸ் கிட்ட எதையோ கேட்டு நிறைவேற்றிக்கிட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஆசைப்படுற விஷயத்த அடைஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் யூனிவர்ஸ் ஞாபகப்படுத்தி யூனிவர்ஸ் கிட்ட தனக்கு கிடைச்ச விஷயத்துக்காக நன்றி சொல்லியிருக்காங்களா? நம்பர் 6, என்னதான் இந்த யூனிவர்ஸ் மனுஷங்களோட ஆசைகளை நிறைவேற்றினாலும் ஏன் நிறைய பேரால இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கவே முடியல? கடைசியா பிரபஞ்சத்துடைய சில வார்த்தைகளையும் பார்க்க போறோம். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம்பர் 1, இந்த உலகத்துல வாழக்கூடிய மனுஷங்கள் எல்லாருமே மேக்சிமம் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அடையக்கூடியதாகவும் ரொம்பவும் எளிமையானதாகவும் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அது ஏன் நிறைவேறவே மாட்டேங்குது? ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நீங்க ஒரு பயிரை செழிப்பா வளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான உரத்தையும் தண்ணீரையும் ஊத்துனா மட்டும்தான் நீங்க நினைச்ச மாதிரி அந்த பயிர் சிறப்பா வளரும். அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சமும். நீங்க எதை கேட்கறீங்களோ, எதை ஆசையா கொடுக்க விரும்புறீங்களோ அதே விஷயத்தை தான் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு திருப்பி தரும். இதுவே நெகட்டிவா இருந்துச்சுன்னா நெகட்டிவான விஷயங்களை திருப்பி தரும். சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, தூரத்துல இருக்கிற ஒரு நபருக்கு நீங்க கடிதம் எழுதுறீங்க அப்படின்னா அது அந்த நபரை சரியான முறையில போய் சேர்ந்தா மட்டும்தான் அவங்களால பதில் கடிதம் போட முடியும். அதே மாதிரி தான் நீங்களும் சரியான சிக்னலை இந்த யூனிவர்ஸுக்கு கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு ஏத்த மாதிரி ரிப்ளையும் உங்களுக்கு கிடைக்கும். ஷார்ட்டா சொல்லணும்னா, இந்த உலகத்துக்கு மக்கள் ரொம்பவே சந்தேகங்களோடையும் குழப்பங்களோடையும் ஒரு ஆசையை கேட்கறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதை விட அதிக குழப்பத்தை தான் இந்த யூனிவர்ஸ் தரும். அதுக்கு மாறா முதல்ல நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுல நம்ம தெளிவா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்தை தெளிவான முறையில இந்த யூனிவர்ஸுக்கு வெளிப்படுத்த முடியும். இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க உங்க லைஃப்ல லவ் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு வச்சுப்போம். நீங்க எதிர்பார்க்கிற அந்த லவ் ரொமான்டிக்கா இருக்கலாம். அதுவே உங்களுடைய நண்பர் எதிர்பார்க்கிற அந்த லவ் ப்ரொஃபஷனலா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டு பேருமே எனக்கு லவ் தான் வேணும் அப்படின்னு யூனிவர்ஸ் கிட்ட கேட்கும்போது கண்டிப்பா அது கன்ஃபியூஸ் ஆயிடும். அதோட விளைவா நீங்க ஆசைப்பட்டது ஒண்ணுமா, யூனிவர்ஸ் கொடுக்கிறது ஒண்ணுமா முரண்பாடா இருந்து உங்க கஷ்டத்தை இன்னும் அதிகரிக்கலாம். நம்பர் 2, நான் என்னுடைய ஆசையை ரொம்பவே தெளிவாகவும் முழு நம்பிக்கையுடனும் இந்த யூனிவர்ஸ் கிட்ட சொன்னேன். ஆனா அது பல வருஷமாகியும் இன்னும் நடக்கவே இல்லை. உண்மையிலேயே இந்த யூனிவர்ஸ் அதை நிறைவேற்றுமா அப்படிங்கிற கவலையே என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன வழி? இந்த இடத்துல தான் நம்மள நிறைய பேரு தப்பு பண்றோம். கஷ்டப்பட்டு பல கனவுகளை சேர்த்து ஆசையை உருவாக்கி அதை யூனிவர்ஸ் கிட்ட சொல்றோம். ஆனா அதுக்கப்புறம் அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே அவங்க அந்த ஆசையை நிறைவேற்றதுக்கான எஃபோர்ட்ஸை நிறையவே போடுறாங்க. அதோட அந்த ஆசைகள் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கை அவங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு கிடைச்சே தீரும். அதுக்கு மாறா கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஆசைக்கு நம்ம தகுதியானவங்களா அப்படின்ற சந்தேகம் அந்த யூனிவர்ஸுக்கே வர ஆரம்பிச்சிடும். மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்படிப்பட்ட மாற்றம் நிறையவே இந்த யூனிவர்ஸ்குள்ளேயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதையும் நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மாற்றம் ஒரு செகண்ட்லயோ இல்ல ஒரு நிமிஷத்துலயோ வர்றதில்ல. இவ்வளவையே நம்ம கண் கூட பாக்குற பிறநிலா முழு நிலவா மாறணும் அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட 15 நாளுக்கு மேல எடுத்துக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆசைகளுக்கும் நிறைவேற தேவைப்படக்கூடிய நாட்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த நாட்கள்ல வெறுமனே அதை நினைச்சு வருந்தி அந்த நாட்களை வேஸ்ட் பண்ணாம அந்த ஆசைகளுக்கு தகுதியானவங்களா உங்களை நீங்களே மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. கூடவே இந்த யூனிவர்ஸும் உங்களுடைய ஆசைகளை கண்டிப்பா நிறைவேற்றும் அப்படின்ற முழு நம்பிக்கையோட உங்களுடைய வாழ்க்கையை வாழ பாருங்க. கண்டிப்பா உங்க ஆசைகளும் நிறைவேறும். நம்பர் 3, இந்த சினிமாவில எல்லாம் ஹீரோ ஹீரோயின்ஸ் ஒருத்தர் முதல்ல சந்திக்கும் போது மணி அடிக்கிற சத்தம், தூரத்துல இருந்து வெளிச்சம் வருது, இந்த மாதிரியான நிறைய சிக்னல்ஸ் இவங்க தான் உங்களுடைய லவ் அப்படின்ற மாதிரி இந்த யூனிவர்ஸ் காமிச்சு கொடுக்கறதா காட்டி இருப்பாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி சிக்னல்ஸ் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரியான சிக்னல்ஸ் எல்லார் வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? உண்மையை சொல்லணும்னா யூனிவர்ஸுக்கு எந்த ஒரு லாங்குவேஜும் கிடையாது. அது தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு எந்த ஒரு மொழியிலும் நம்ம கிட்ட பேசாது. ஆனா உங்களுடைய சிக்னலுக்கு கண்டிப்பா அது பதில் கொடுக்கும். இப்ப நீங்க பாக்குற படங்கள்ல வர்ற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா
அது எல்லார் வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி நடக்குமா அப்படின்னா அதுக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. அதாவது ஒரு தனி நபர் இந்த உலகத்துல எந்த மாதிரியான அனுபவங்களை சந்திக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த சிக்னலும் இருக்கும். முக்கியமா இந்த உலகத்துல எல்லாருமே ரொம்பவே வித்தியாசமானவர்களாகவும் எல்லாருமே தனித்துவம் வாய்ந்தவர்களாகவும் இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அதே மாதிரிதான் உங்களுடைய சிக்னலும் ரொம்பவே தனித்துவமா இருக்கும். அத உங்களால மட்டும் தான் உணர முடியும். அது சில நேரங்கள்ல ரொம்பவே தெளிவாகவும் வெளிப்படையாகவும் கூட இருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த சிக்னல்ஸை ரொம்பவே உற்று நோக்கி இந்த யூனிவர்ஸ் தான் அப்படின்னு நம்பணும். ரொம்பவே எளிமையா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நீங்க ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. அதையே இந்த யூனிவர்ஸ் கிட்டையும் கேக்குறீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பார்ட்டியில எதேச்சியா ஒரு நபர் சந்திக்கிறீங்க. அவங்க நீங்க வேலை செய்யணும்னு ஆசைப்படுற அதே கம்பெனில வேலை செய்யறாங்க. இத யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு விதமான சிக்னல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்க அவங்க கிட்ட பேசி அந்த கம்பெனியை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த கம்பெனில எப்படி ஒரு வேலையை வாங்கணும் அப்படின்றதுக்கான வழிகளையும் அவங்க கிட்டயே கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவே நீங்க அந்த சிக்னலை கண்டுக்காம அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு இந்த யூனிவர்ஸ் எனக்கு சிக்னலை தரல அப்படின்னு சொன்னா அது யாரோட தப்பு? கண்டிப்பா அந்த சிக்னலை கண்டுக்காம அந்த வாய்ப்பை தவற விட்டது நம்மளோட தப்பு தான். நம்பர் 4, மறதி அப்படிங்கிறது ஒரு தேசிய வியாதி அப்படிங்கிற பழமொழியை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இருக்கும்போது இந்த யூனிவர்ஸ் கிட்ட எவ்வளவு ஆசைகள் வந்து சேருது. அப்போ இந்த யூனிவர்ஸ் கொஞ்சம் ஆசைகளை மறந்து போயிடுமோ, அதனாலதான் நம்ம ஆசை இன்னும் நிறைவேறவே இல்லையோ அப்படின்ற எண்ணம் கண்டிப்பா ஒரு தடவையாவது நம்ம மனசுக்குள்ள வந்து போயிருக்கும். உண்மைதான், மறதி அப்படின்றது தேசிய வியாதி தான். ஆனா அது யூனிவர்ஸோட வியாதி கிடையாது. உண்மையை சொல்லணும்னா இந்த ஆசைகளையும் கோரிக்கைகளையும் வைக்கக்கூடிய மக்களான நம்ம தான் அதை அடிக்கடி மறந்து போய் செயலிழந்து போயிடுறோம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்மளுடைய ஆசைகளையும் கனவுகளையும் கடவுள் மேல பார்த்து போட்டு நிம்மதியா இருக்கிறது சரிதான். ஆனா அதை மறந்து போறது எந்த விதத்துல சரியான விஷயமா இருக்கும்? அதே மாதிரிதான் நீங்க மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கிற ஒரு ஆசையை இந்த யூனிவர்ஸ் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா அதை மறந்து போயிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்? இதை தவிர்க்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். அடிக்கடி உங்களோட ஆசைகளை உங்களுக்குள்ளேயே ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதைத்தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நீங்க தூங்கும் போது காண்றது கனவில்ல, உங்களை தூங்க விடாம செய்யறதா கனவு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் உங்களுடைய ஆசைகள் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாகவும் பிடிச்ச விஷயமாகவும் இருந்தா கண்டிப்பா நீங்க அதை மறக்கவே மாட்டீங்க. நம்பர் 5, எத்தனையோ பேர் யூனிவர்ஸ் கிட்ட எதையோ கேட்டு நிறைவேற்றிக்கிட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஆசைப்படுற விஷயத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் யூனிவர்ஸ் ஞாபகப்படுத்தி யூனிவர்ஸ் கிட்ட தனக்கு கிடைச்ச விஷயத்துக்காக நன்றி சொல்லியிருக்காங்களா? உண்மையிலேயே மனுஷங்களுடைய குணம் அப்படின்றது எப்பவுமே தன்னை நோக்கியே தான் இருந்திருக்கு. தனக்காக வேட்டையாடி தான் பசிக்காக மற்ற மிருகங்களை சாப்பிடுறதுல இருந்து ஆரம்பிச்சு தான் சந்தோஷத்துக்காக மற்றவங்களை கஷ்டப்படுத்துற வரைக்கும் இந்த மாதிரியான சுயநலம் சில நேரங்கள்ல இந்த யூனிவர்ஸையே மறக்கிற மாதிரி செஞ்சிருது. இந்த மாதிரி நம்ம நடந்துக்கும் போதே இந்த யூனிவர்ஸை கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்லாம நமக்கு கிடைச்ச சந்தோஷத்துக்கும் நம்மளுக்கு சொந்தமான விஷயங்களுக்கான மதிப்பையும் குறைச்சிடுறோம். அதாவது தினமும் நமக்கு கிடைச்ச சந்தோஷத்துக்கும் நமக்கு கிடைச்ச விஷயங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லி பழகிக்கணும். அந்த நன்றியை நம்ம வார்த்தைகளால தான் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்ல, நம்மளுடைய செயல்கள் மூலமா கூட வெளிப்படுத்தலாம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா உங்ககிட்ட இருக்க விஷயங்களையும் உங்களுக்கு கிடைச்ச விஷயங்களையும் நல்லபடியா பார்த்துக்கலாம். இல்ல சக மனிதர்கள் கிட்ட கைண்டாவும் ரொம்பவே மனிதாபிமானத்தோடையும் நடந்துக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய உடைமைகளை நினைச்சு ரொம்பவே சந்தோஷமும் பெருமையும் பட்டு மனநிறைவோட இருக்க முயற்சி பண்ணுங்க. நம்பர் 6, என்னதான் இந்த யூனிவர்ஸ் மனுஷங்களோட ஆசைகளை நிறைவேற்றினாலும் ஏன் நிறைய பேரால இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கவே முடியல? இந்த கேள்வியில 2 விஷயம் இருக்கு. ஒன்னு ஆசை, இன்னொன்னு சந்தோஷம். ஆனா சில நேரங்கள்ல இந்த ஆசையும் சந்தோஷமும் எந்தவித கனெக்டிவிட்டியும் இல்லாம வெவ்வேறு விஷயமா இருக்கு. அதாவது இதுதான் என்னுடைய ஆசை, இது நிறைவேறினா நான் ரொம்பவே சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். ஆனா அவங்களுடைய சந்தோஷம் அந்த ஆசையில இருக்காது. அது நிறைவேறினா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற ஐடியாவில தான் இருக்கும். இன்னும் புரியுற மாதிரி தெளிவா சொல்லணும்னா இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்க தான் எல்லாமே, அவங்க தான் என்னோட லைஃபோட பெஸ்ட் பார்ட் அப்படின்னு கூட நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அவங்க ஒரு நாள் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவாங்க. நீங்களும் அவங்க அப்ப வருவாங்க இப்ப வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அப்படி ஒரு நாளே வராது. நீங்களே அந்த நாட்களுக்காக யோசிச்சு உங்களுக்குள்ள ஒரு மாயையை உருவாக்கிப்பீங்க. அதாவது அந்த பர்சன் நம்மளோட லைஃப்ல வந்தா நம்ம லைஃபே ரொம்ப சந்தோஷமா மாறிடும், நம்ம லைஃபே வேற லெவல்ல மாறிடும் அப்படின்ற மாயை தான் அது. ஆனா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க இருந்தப்பவே நீங்க நிறைய சவால்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. லைஃப்ல நிறைய கஷ்டங்களையும் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா நீங்க அவங்கள பிரிஞ்ச சோகம் அவங்க மேல உங்களோட ஹாப்பினஸை ஃபீல் பண்ண வச்சிடும். அது வெறும் மாயை மட்டும்தான். அதனாலதான் எப்பவுமே நம்மளுடைய ஆசைகளை சார்ந்துதான் நம்மளுடைய சந்தோஷங்கள் இருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்ல. நம்பர் 7, பிரபஞ்சத்தின் வார்த்தைகள். இந்த உலகத்திலேயே பெரிய மிஸ்ட்ரி என்னன்னு தெரியுமா? மனுஷங்க வாழ்க்கைக்கான மீனிங்க கண்டுபிடிக்கிறது தான். ஏன்னா மனுஷனோட வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா அதுல நிறைய மைல்ஸ்டோன்ஸ் இருக்கும். ஆதி வாழ்க்கையில இருந்து நாகரிக வளர்ச்சி அடைஞ்சது, சாதாரண மக்கள்ல இருந்து நிறைய தலைவர்கள் உருவானது, இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களும் கடல் சீற்றம், நீர்நிலம், காற்று மாசுபாடுன்னு உயிர் கொடுத்த இந்த பூமியவே மனுஷங்க அழிச்சுக்கிட்டு வர
வர்ற பரிணாமத்தையும் பார்த்துக்கிட்டும் இருக்கும். இது எல்லாமே ஒண்ணு தன்னோட வாழ்க்கைக்கான அர்த்தத்துக்கான புரிதலை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பண்ண விஷயமா இருக்கும், இல்ல அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஈடுபட்ட செயல்களுடைய விளைவா இருக்கும். இப்போ நீங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் நீங்க யூனிவர்ஸ் கிட்ட கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் கூட ஒரு தேடலா தான் இருக்கும். நம்ம ஏன் இந்த உலகத்துல பிறந்தோம், நம்மளோட பொறுப்பு என்ன, நம்மளோட வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன, இப்படிப்பட்ட கேள்விகளை நோக்கி தான் இருக்கும். இந்த தேடலை நீங்க வெளியிருந்து ஆரம்பிக்காம உங்களுக்குள்ள இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆள் மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவைப்படுற விஷயங்களை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் கிட்ட உங்களால ரொம்ப எளிமையா கனெக்ட் ஆகி உங்களுடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் கண்டுபிடிக்க முடியும். திரும்பவும் சொல்றேன், அந்த தேடலை உங்களுக்குள்ள இருந்து ஆரம்பிங்க. இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட வந்து பேசணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆசைப்பட்டதை அடையணும்னா ஈர்ப்பு விதியோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திக்கனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன, நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றல் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமானது, அதுக்கான வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் என்ன, நம்ம நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஹோப்பனோபோனோ டெக்னிக் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.